ஆமே. கொடுத்ததை காக்கணும், கொடுத்ததை வளர பண்ணணும். தேவன் தந்த ரட்சிப்பு நாம் இழந்துடக்கூடாது. இரண்டாவது, தேவனோடு பண்ணின உடன்படிக்கை நாம் இழந்துடக்கூடாது. மூன்று, தேவன் தந்த அபிஷேகம் நாம் இழந்துடக்கூடாது. தேவன் கொடுத்த கிருபை வரங்கள் நாம் இழந்துடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அது என்னில் வளர வேண்டுமே தவிர அது என்னை விட்டு ஒரு நாளும் பறிபட்டு போயிடக்கூடாது. தாவீது தன்னை விட்டு அபிஷேகம் போகுது, பரிசுத்த ஆவி போகுது தெரிஞ்சதும் பாதத்தில் விழுந்து கேட்கிறார், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியை மட்டும் என்னை விட்டு எடுத்துறாதீங்க, உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தருவீராக. அப்படி நான் இழந்து நிற்பேனே, ஆனால் என் ஆண்டவருக்கு அது விருப்பம் கிடையாது. ஆமென். அதனாலதான் தாவீது ஒரு சூழ்நிலையில் அத்தனை தன் மனைவிமார்கள் பிள்ளைகளை சத்துரு பிடித்துக் கொண்டு போனது தாவீது இருந்து கேட்கிறார், ஆண்டவரே நான் போவேனா, நான் பின்தொடர்வேனா, நான் அதை பிடித்துக் கொள்வேனா என்று கேட்டபோது ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கணும், நீ போ, அதை பிடித்துக் கொள்வாய் என்று சொல்வதை விட்டுவிட்டு அவர் என்ன சொல்கிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அதாவது தேவன் தந்ததுல ஒண்ணு கூட உன் கையை விட்டு மிஸ் ஆயிடக்கூடாது. ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி, உலக பிரகாரமான வாழ்க்கையானாலும் சரி, கிருபையாய் பூமியிலே ஜனிப்பித்தார், நம்மை வளர பண்ணுகிறார், ஒவ்வொரு நாளும் கிருபை தருகிறார், நன்மையை காண வைக்கிறார். ஹல்லேலூயா. எனவேதான் கர்த்தர் கொடுத்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். முதலாவது. இரண்டாவது, அந்த நன்மையை கர்த்தர் பாதுகாத்து நடத்தும்படி அதிகமாய் ஜெபியுங்கள். வார்த்தையை நான் ரிப்பீட் பண்றேன். கொடுத்ததை பாதுகாக்கணும், கொடுத்ததை வளர பண்ணணும். அப்படி செய்கிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற சாட்சி சர்டிபிகேட், உண்மை முத்தமான ஊழியக்காரனே அப்படின்னுவார்.